உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழுப்புதலை பார்க்கணுன்னா ஆண்டவர் நம்மை சுற்றிலும் இருக்கிறதை காண வேண்டும். 2 ராஜாக்கள் 6:17 வாசிப்போம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை நீர் திறந்துள்ளோம் என்றான். அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி, சீரிய தேசத்தின் படைகள் எலிசாவை பிடிப்பதற்காக வந்திருக்கிறது. குதிரைகளோடும் ரதங்களோடும் அவர்கள் இருந்த வீட்டை சுற்றிலும் அங்கே சுற்றிவிட்டார்கள். காலையில் எழும்பி பார்த்தபோது பயங்கரமான ரதங்கள், குதிரைகள், சீரிய தேசத்தின் படைகள் வந்திருக்கிறது. அப்பொழுது எலிசாவின் வேலைக்காரன் யோ என்று சொல்லி கதறி, இப்படி வந்திருக்கிறார்களே என்று அவன் வேதனைப்பட்ட போது எலிசா ஒரு சிறிய ஜெபம் பண்ணுறார். இவன் கண்களை திறந்துடலாம் ஆண்டவரே. அவன் கண்ணை ஆண்டவர் திறந்த போது அவர்களை சுற்றிலும் அங்கே நிற்கிறதெல்லாம் சாதாரண குதிரை, சாதாரண ரதம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிற ரதம் அது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ரதம். அந்த குதிரைகள் அக்கினிமயமாக இருந்தது. ஒருத்தரும் பக்கத்தில் வர முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். உன்னை சுற்றிலும் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், ரதங்கள் இருக்கிறது. உலகத்தில் ஒரு பிசாசு இருந்தானா உன்னை சுற்றிலும் 3 தூதர்களாவது இருப்பாங்க. சின்ன வயசில் இருந்தே ஆண்டவர் தூதரை நியமிக்கிறார். பெரிய வயதிலையும் அந்த தூதர்கள் நம்மை விட்டு போக மாட்டார்கள். பணிவிடை செய்யும் ஆவிகள் அவர்கள் நமக்கு ஊழியம் செய்வார்கள். இன்றைக்கு நாமெல்லாம் பிழைத்திருப்பதும் நாமெல்லாம் ஊழியம் செய்வதும் வேறு நம்முடைய சுய சக்தியினாலும் பலத்தினாலும் அல்ல. இப்படி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். கிருபையாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. எழுப்புதல் நாட்களிலே தேவனுடைய ஊழியர்களை சுற்றிலும் தேவன் இறங்கி வருவார். அவர் தம்முடைய தூதர்களை சூழ பாளையம் இறக்குவார். அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். தேவ தூதர்கள் பெரிய காரியங்களை பணிவிடை செய்ய அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பாதுகாப்பு இருக்கும். எழுப்புதலை காணணும். ஆனால் தூதர்களை பார்க்கிற கண்களை ஆண்டவர் தருவாராக. இன்றைக்கி அநேகர் எங்கே பார்த்தாலும் செய்வன, எங்கே பார்த்தாலும் பில்லி சூனியம், எங்கே பார்த்தாலும் எதையோ யாரோ வச்சிட்டாங்கன்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவங்களால ஜெபிக்க முடியலை, அவங்களால ஒன்றும் செய்ய முடியலை. ஆனால் உனக்காக தூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீ விசுவாசித்தால் ஆண்டவர் உன் பட்சத்தில் இருக்கிறார். உனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறார். அந்த பாதுகாப்பின் கரத்தை நீ விசுவாசி, எழுப்புதலை நீ காண முடியும்.